யாருடைய கண்கள்ல தயவு கிடைத்தால், கர்த்தர் தயவு வைத்தால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்படும் என்று நம்ம பார்ப்போம். ரூத் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். மோவாபிய பெண் ரூத் இவ தன்னுடைய மாமியார் நகோமியோட கூட எருசலேமுக்கு வரா. அந்த இடத்துல இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு எந்த வழியும் இல்லை, எந்த வருமானமும் இவங்களுக்கு இல்லை. அப்போ ஒரு வயல் நிலத்துக்கு போயிட்டு அங்கே கதிர்கள் அறுக்கிற இடத்துக்கு போனா அங்கே கீழே சிந்துறதெல்லாம் பொறுக்கிட்டு வந்து அதை வச்சு சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக ரூத் அவங்க மாமியார் கிட்ட சொல்லிட்டு போறா, நான் வயல்வெளிக்கு போறேன், யாருடைய கண்களிலாவது எனக்கு தயவு கிடைத்தால் அந்த இடத்துல இருந்து கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன்னு சொல்லி போறான். இப்போ உங்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு சொன்னா இவங்க மூலமா தான் அந்த தேவை உங்களுக்கு சந்திக்கப்படணும் அப்படின்னு சொன்னா அப்போ அவங்களுடைய கண்ணில் நமக்கு தயவு கிடைத்தா மட்டும்தான் நமக்கு அந்த பொருள் கிடைக்கும். இப்போ இவளுக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா இந்த அந்நிய தேசத்துல அவளுக்கு அந்நிய தேசம் தான் இல்லையா ரூத்துக்கு. இப்போதான் இவங்க புதுசா வந்திருக்காங்க. இந்த தேசத்துல இவளுக்கு சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா எங்கேயும் இவளுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. அப்போ இவங்க ஒரு பரதேசிய போல வந்திருக்கிறாங்க. இவங்க போய் இன்னொரு வயல் நிலத்துல கீழே சிந்தின கதிர்களை பொறுக்கி கொண்டு வந்துதான் வீட்டுல சமைக்கணும். அப்படி சமைக்கணும்னா அந்த வயல் நிலத்துக்கு சொந்தக்காரர் வந்து இவங்களை அலோவ் பண்ணணும். அவங்க அலோவ் பண்ணலைன்னா இவங்களால அதை போய் செய்ய முடியாது. அதனால யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குதோ அவங்களுடைய வயல் நிலத்துல போய் நான் கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன்னு போறான். இப்போ உங்களுக்கு ஒரு பெண்ணு வேணும் அப்படின்னு சொன்னா கூட நம்மளை சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாருமே நம்ம ஒரு பெண்ணு கேட்டா கொடுத்துட மாட்டாங்க இல்லையா. யாருடைய கண்கள்ல நமக்கு தயவு கிடைக்குதோ அவங்க மட்டும்தான் நமக்கு பெண்ணு கேட்டவொன்னா சரி இந்தாங்க எழுதிட்டு தாங்கன்னு கொடுப்பாங்க. எல்லாருமே என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அது போலதான் இப்போ ரூத் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குதோ அவங்க கிட்ட நான் போய் கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன்னு போறான். யாருடைய கண்களில் தயவு கிடைத்தது ரூத்துக்குன்னு வாசிப்போம். 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை, அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கி கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றான். இப்போ ரூத் கதிர் பொறுக்கி கொண்டிருக்கிற அந்த வயல் நிலம் வந்து போவாஸ் உடையது. போவாஸ் ரூத் அவங்க கணவனுடைய நெருங்கின சொந்தக்காரன். ஆனா ரூத்துக்கு இது தெரியாது. ஆனாலும் அந்த வயல் நிலத்துல அவ பொறுக்கி கொண்டிருக்கிறாள். போவாஸ் அதன் பிறகுதான் வரான் கதிர்களை எடுத்துக்கிறேன்னு சொல்லி. அந்த வயல் நிலத்துல இருக்கிற கண்காணியின் இடத்துலதான் அவ கேட்கிறா. அந்த கண்காணியுடைய கண்களில் ரூத்துக்கு தயவு கிடைக்கிறது. அதனாலதான் அவ போய் அங்க அவளுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு இருக்கிறாள். இப்போ போவாஸ் வந்துட்டு அந்த பெண்ணை பார்த்துட்டு யார் இந்த பெண்ணுன்னு கேட்கும் போதுதான் அந்த கண்காணியை எக்ஸ்பிளைன் பண்றான். இவ வந்து மோவாப் தேசத்துல இருந்து வந்த பெண் அப்படின்னு சொல்லவும் அவனுக்கும் தெரியுது இவளை பத்தி. அப்போ போவாஸ் அவளை கூப்பிட்டு பேசுறான். அவளை கூப்பிட்டு பேசும்போது ரூத் அவனுக்கு என்ன பதில் சொல்றாள் வாசிப்போமா. 13ஆம் வசனம். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாரோட பச்சமாய் பேசினீரே என்றாள். அவ கூட வந்து ரொம்ப நல்ல விதமா பேசுறதுனால, நான் வந்து உன்னோட வேலைக்காரியே கிடையாது, ஆனாலும் இவன் கூட வந்து இவ்வளவு நல்ல விதமா பேசுறீரே, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். இவன் எதுக்காக போவாசுடைய கண்கள்ல தயவு கேட்கணும்? ஏன்னா பசி இல்லாம வாழணும். அப்போ அவனுடைய தயவு கிடைத்தால்தான் அந்த அடுத்த வேலை சாப்பாடுக்கு கஷ்டப்படாம சாப்பிட முடியும் இல்லையா. டெய்லி வந்து கதிர் பொறுக்கி கொள்ள எனக்கு தயவு செய்யும், அதுக்கு உங்களுடைய கண்கள்ல எனக்கு தயவு வேணும் அப்படின்னு சொல்லி போவாஸ் இடத்துல கேட்குறா. போவாஸும் சரி டெய்லி நீ இங்கேயே வந்து கதிர் எடுத்துக்கொள் அப்படின்றத போல போவாஸ் சொல்றான். அவளும் அவ மாமியாரும் அடுத்த வேலை சாப்பாடு சாப்பிடணும்னா யாருடைய தயவு வேணும்? போவாசுடைய தயவு வேணும். இப்போ கர்த்தர் போவாசுடைய கண்களில ரூத்துக்கு தயவு கிடைக்கும்படி செய்றாரு. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு ஒரு பரதேசியா அந்த வயல் நிலத்துக்கு கதிர் பொறுக்கி கொள்ள வந்த அவ போவாசுடைய கண்கள்ல தயவு கிடைத்தபடியினால கொஞ்ச நாள்லயே அவ அந்த வயல் நிலத்திற்கே எஜமானியாக கர்த்தர் உயர்த்தினார். இது எதனால? போவாசுடைய கண்கள்ல தேவன் அவளுக்கு தயவு கிடைக்கும்படி செய்கிறார். ரூத்துக்கு போவாசுடைய கண்கள்ல தயவு கிடைக்க செய்த கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் அப்படி
எந்த மனுஷனுடைய கண்களில தயவு வேணும் என்று நினைக்கிறீர்களோ அந்த மனுஷனுடைய கண்களில உங்களுக்கு தயவு கிடைக்கும்படி செய்வார். நீங்க அந்த மனுஷன் இடத்துல போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ரூத் வந்து போவாஸ் இடத்துல கேட்டா இல்லையா, எனக்கு தயவு வேணும் அப்படின்னு சொல்லி. அது போல நீங்க எந்த மனுஷனிடத்துலயும் போயிட்டு உங்களுடைய தயவு எனக்கு வேணும், உங்களாலதான் இதை எனக்கு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி எந்த மனுஷனிடத்திலும் நீங்க போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரிடத்துல கேளுங்கள், அவர் உங்களுக்கு அந்த மனுஷனுடைய கண்கள்ல உங்களுக்கு தயவு கிடைக்கும்படி செய்வார். யோசேப்புக்கு அப்படித்தான் செய்தார் இல்லையா. போத்திபாருடைய கண்கள்ல யோசேப்புக்கு தயவு கிடைக்கும்படி செய்து அவனுடைய வாழ்க்கையை அவர் மாற்றினார். அது ஆசீர்வாதமாய் மாற்றினார், அவனை அந்த இடத்துல உயர்த்தினார். இங்கேயும் கர்த்தர் போவாசுடைய கண்கள்ல கிருபை கிடைச்சதுனால ரூத்துடைய வாழ்க்கை மாறினது, அவள் உயர்த்தப்பட்டாள். வயல் நிலத்துல கதிரை பொறுக்கி கொள்ள வந்த பெண் பின்னால அந்த வயல் நிலத்துக்கே சொந்தக்காரியாக மாறினாள். கர்த்தரிடத்துல கேளுங்கள், அவர் உங்களுக்கு என்ன வேணுமோ செய்ய வல்லவராக இருக்கிறார். எந்த மனுஷனுடைய கண்கள்ல உங்களுக்கு தயவு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மனுஷனுடைய கண்கள்ல அவர் தயவு கிடைக்க பண்ணுவார். அது மட்டும் இல்ல, உங்களை உயர்த்தியும் வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு லேண்டு வாங்கணும், அந்த லேண்ட் ஓனருடைய கண்கள் எனக்கு தயவு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். டாக்டருடைய கண்கள்ல எனக்கு தயவு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸருடைய கண்கள்ல எனக்கு தயவு வேணும், அந்த ஆஃபீஸர் கையெழுத்து போட்டாதான் என்னால் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆஃபீஸருடைய கண்கள்ல உங்களுக்கு தயவு கிடைக்கும்படி செய்வார். எங்களுடைய எஜமானுடைய கண்கள்ல எனக்கு தயவு வேணும், என்னுடைய ஓனருடைய கண்கள்ல எனக்கு தயவு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கர்த்தரிடத்துல ஜெபிக்கும் போது அவங்களுடைய கண்கள்ல உங்களுக்கு தயவு கிடைக்கும்படி செய்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார்.